إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் சொந்தம். அவனது அருளும் அன்பும் மற்றா பெரும் கருணையும் கிருபையும் இந்த உலகத்திற்கு கடைசி மற்றும் இறுதி தூதராக நபியும் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எந்த தங்குதடையும் இன்றி நம்முடைய வாழ்க்கை நேர்மையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மேலும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் சூரியன் உதயமாகும் நாட்களே மிக சிறப்பானாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா நாளில் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவருடைய இல்லத்தில் இறை இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நோக்கங்களையும் ஏற்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரப்பமான கூலியை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக. கண்ணியத்திற்கும் பேர் மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வார ஜும்மா வாயிலாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க சில வழிகள் என்ற தலைப்பில் கீழ் சொர்க்கம் என்றால் என்ன, முதலில் சொர்க்கம் என்றால் என்ன, அதில் யாரெல்லாம் இருப்பார்கள், அந்த சொர்க்கத்திற்கு போகுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னால் ஒரு சில செய்தி, ஜும்மா பத்தி செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறிவிட்டார் என்று சொன்னால்
அவருடைய உரையை அமைதியாக கவனத்தோடு சாந்தமாக அவருடைய உரையை கேட்க வேண்டும். இன்னும் கூடுதலாக சொன்னார்கள், அந்த நேரத்தில் யாராவது அமர்ந்து கொண்டு கல்லையோ மண்ணையோ குச்சியையோ கிளறி கொண்டு விளையாடி கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மா வீணாகிவிடும். பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர் விளையாடாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருடைய ஜும்மாவும் போயிடும். அப்ப இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், பேசாமல் அமைதி காத்து இமாம் அவர்கள் என்ன உரை நிகழ்த்துகிறார்கள், எது சம்பந்தமாக பேசுகிறார்கள், அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு ஆளாகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். ஜும்மாவுடைய சிறப்பு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஜும்ஆ பற்றி நிறைய விஷயங்களை செய்திகள் சொல்லி காட்டுகிறார்கள். பண்பான சகோதரர்களே, தலைப்புக்குள் வருவோம். என்ன தலைப்பு? சொர்க்கத்தில் நபியுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்க சில வழிகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்கின்றோம். அன்றைய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு நோக்கமாக லட்சியமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்தை அடைய வேண்டும். சொர்க்கத்திற்குண்டான இபாதத்துகள் என்ன, அமல்கள் என்ன, எந்த இபாதத்துகளை செய்தால் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா மறுமையில் நம்மை வெற்றி பெற செய்வான், நம்மை சொர்க்கத்தில் நுழைய வைக்க செய்வான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. பண்பான சகோதரனே, சொர்க்கம் யாருக்கு, சொர்க்கம் யார் செல்வார்கள், தகுதியுடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து சஜ்தா என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ரிலே ஓதக்கூடிய அத்தியாயம், அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அம்மல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா நுஸுலம் பிமா கானு யஅமலூன். அம்மல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, ஈமான் கொள்வது என்றால் என்ன? அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அரைகுறையாக நம்பிக்கை கொள்ளாமல் அவனை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்தான் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த இணை துணையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. இந்த உலகத்தில் படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், உதவி செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அம்மல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வின் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். வ அமிலுஸ் ஸாலிஹாத், நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும். நல்லறங்களை நம்முடைய வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பரிசு, கொடுக்கக்கூடிய gift என்ன? ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா, அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்னதான்? ஜன்னாத்துல் மஅவா, சொர்க்க சோலை, சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மற்றொரு இடத்துல சூரத்து பையனா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிகஹும் கைருல் பரியா. சுருக்கமாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்லறங்கள் செய்கிறார்களே, தொழுகையா இருக்கட்டும், ஐவேள தொழுகையா இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் நன்மையாக செய்கிறார்களே, அவர்கள்தான் உலாயிகஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் படைப்புள்ளே மிக சிறந்த படைப்பு. இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றார். எத்தனையோ படைப்புகள், மனித படைப்பு என்று சொன்னால் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித படைப்பை படைத்திருக்கிறார்.
அந்த மனித படைப்பிலேயே சிறந்த படைப்பு எது? நன்மையை தீமையை தடுத்துக்கிட்டு இருக்காங்களே அவர்கள்தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் மீது முழுக்க நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் மீது நாம் முழுக்க நம்பிக்கை வைக்க வேண்டும். அதன் காரணமாக, அந்த நன்மையின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன கொடுக்கின்றான்? ஜன்னாத், சொர்க்கத்தை கொடுக்கின்றான். மேலும் சிறந்த படைப்பாக நீங்கள் தான் மிக மேன்மை படைப்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாராட்டி பறைசாற்றி பேசுகின்றான். இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? ஜன்னாத்து அத்ன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. இவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? நம்ம நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமான சொர்க்கம் அல்ல. எப்படி பள்ளிக்கூடம் விடுமுறையில, கல்லூரி விடுமுறையில, வெக்கேஷன்ல நம்ம வெளியே சுற்றுலா போறோம். சுற்றுலா போறப்ப கொடைக்கானல் போவோம், ஊட்டி போவோம், இன்னும் பல இடங்களுக்கு நம்ம எதுக்காக போவோம்? அங்க உள்ள மலைகளையும் செடிகளையும் பல காட்சிகளை கண்டு அதை நாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம போவோம். நம்ம மனசுல நினைப்போம், பெரும் மலைகளை பார்த்து, பெரும் மரங்களை பார்த்து, வித்தியாசமான பூட்களையும் வித்தியாசமான செடி வகைகளையும் பார்த்து சொர்க்க பூமியா இருக்கும் பொழுது இதுதான் சொர்க்கம் அப்படின்னு நம்ம நினைப்போம். வியந்து போய் ஆசிரியர்களை போய் திகைத்து விட்டு பார்த்துட்டு இருப்போம், ரசிச்சுட்டு இருப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்லி காட்டுகிறார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து, எப்படி பயப்பட வேண்டுமோ, எப்படி அஞ்சி நடக்க வேண்டுமோ அப்படி அஞ்சி நடந்து நம்முடைய வாழ்க்கையை கழித்து மரணித்து விட்டார்களே அவர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்திருக்கிற, சித்தப்படுத்தி வைத்திருக்கிற அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்ற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத ஒரு இடம்தான் அந்த சொர்க்கம். சொர்க்கம் எப்படிப்பட்டது? அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சொல்லலாம். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான், தேனாரோடும் பாலாரோடும் மது ஆரோடும் எல்லாமே இருக்கும். இந்த உலகத்துல ஹலால் ஹராமோடு நாம் ஹலாலை நாம் பேணி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் எதை தடுத்தானோ அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான், வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அந்த தூதர் எதை ஏவுகிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ, எதை கட்டளையிடுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். எதை விட்டு தடுக்கிறாரோ அதை விட்டு தவிர்த்திருங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவராக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவராக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? ஜன்னா, சொர்க்கம். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? ஜன்னாத்து அத்ன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார். பல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், தேனாறு, பாலாறு, மது ஆறு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா, அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்போம், என்றென்றும் நிலைத்து நிரந்தரமாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை விட்டு மறுபடி திரும்பவும் அல்லாஹ் வெளியேற்ற மாட்டான். அப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்குது என்று சொன்ன அன்பான சகோதரர்களே, அந்த சொர்க்கத்தை நான் ஆசைப்பட்டவர்களாக அந்த இடத்திற்கு எப்படியாவது போக வேண்டும். இபாதத்துகள், எந்த இபாதத்துகளை, எந்த அளவுக்கு இபாதத்துகளையும் அமல்களையும் நாம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு இபாதத்தையும் அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஐவேளை தொழுகையை நாம் தவறாமல் நேரத்தோடு இமாம் ஜமாஅத்தோடு தொழுது கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அதற்கான பலன் கிடைக்காதே போன்றிருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
ஆலமீன் நமக்கு மறைமுகமாக இந்த உலகத்தில் வழங்குவான். நாளை மறுமை நாளில் அதை விட பிரம்மாண்டமாக, அதை விட மிகப்பெரிய ஒரு கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சொர்க்கம். அழியா இடம், அழியா உலகம் என்று சொன்னால் சொர்க்கம் தான். இந்த உலகம் அழிந்து போய்விடும். இந்த உலகம் என்பது அழிந்து போய்விடும், தற்காலிகமான உலகம். நாம் இருக்கக்கூடிய வீடு தற்காலிகமானது, நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேலைகள் தற்காலிகமானது, நம்முடைய உடம்பும் தற்காலிகமானதுதான். நம்முடைய உடம்பும் அழிந்து போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், சூரத் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான், குல்லுமன் அலைஹா ஃபான், குல்லுமன் அலைஹா ஃபான், அனைத்தும் அழிந்துவிடும், அனைத்துமே அழிந்துவிடும். இந்த பூமி, இந்த வானம், இந்த பூமி, இந்த எல்லாமே அழிந்துவிடும். பெரும் பெரும் மலைகள் எல்லாமே அழிந்துவிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலால் வல் இக்ராம், அல்லாஹ் மட்டும்தான் மீதம் இருப்பான். அல்லாஹ் மட்டும்தான் மீதம் இருப்பான். மலக்குல் மௌத்துக்கு மௌத் வரும். மலக்குல் மௌத் தான் எல்லாரோட உயிரையும் கைப்பற்றி, எல்லாரோட உயிரையும் கைப்பற்றி அல்லாஹ் எடுத்துருவார். ஆனால் மலக்குல் மௌத்துக்கு என்ன இருக்கு? மௌத் இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றை வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணத்தை சந்திக்காத, மரணத்தை சுவைக்காத எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மானாக இருந்தாலும் சரி, ஏன் கண்ணுக்கு புலப்படாத, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிராக இருந்தாலும் சரி, உயிரினமாக இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்க அனைத்துமே குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அந்த மௌத்துக்கு பிறகு மன்னரை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த மன்னர வாழ்க்கையில் ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரை பர்சக் என்று சொல்லக்கூடிய திரைமறை வாழ்க்கை இருக்கிறது. மறுமை நாள் ஏற்படுற வரைக்கும் கபரிலே ஒரு சில காலங்கள் வாழ வேண்டியிருக்கிறது. அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் சூறு எழுப்பப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் நிப்பாட்டப்பட்டு அங்கே கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்கப்பட்டு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும். மாணவர்களே, அதைத்தான் ஆதரவு வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவ்வப்போது பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொர்க்கத்திற்காக ஆசைப்பட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளில் அமல்களையும் இபாதத்துகளையும் சொல்லி மன அளவிற்கு இபாதத்துகளையும் அமல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி செய்திருக்கிறார்கள். மாணவர்களே, அவருடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இபாதத்துகளையும் அமல்களையும் அவர்கள் திகைத்த அளவுக்கு, தளர்ந்த அளவுக்கு இபாதத்தையும் அமல்களும் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறைத்தூதர், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர்கள். மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரே தூதர் அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் சொர்க்கத்தை ஆசையிட்டவர்களாக, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆதரவித்தவர்களாக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத, இறைவா நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை வேண்டி, சொர்க்கத்தை ஆசைப்பட்டவனாக, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆதரவோடு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், சொர்க்கத்தை கேட்கின்றேன். வ அஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொர்க்கத்திற்காக, சொர்க்கம் வேண்டி அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களாக, முஃமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதை லட்சியமாக கொள்ள வேண்டும், எதை நாம் கான்செப்டாக, எதை நாம் நோக்கமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமை நாளுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கம் தருவதாக. நீங்க நன்மைகள் செய்தால் எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தா என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறானே, வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே, அந்த வாக்குறுதியில் நான் உண்மைப்படுத்தியவர்களாக, அதை நாம் நம்பியவர்களாக அமல்களை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறிய அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீணாக்கப்பட மாட்டான். நாளை மறுமை நாளில் அதற்கான கூலிகளை கொடுத்து, சொர்க்கத்தை கொடுத்து, சொர்க்கத்தில் உயர்தரமான அந்தஸ்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்.
கொண்டிருக்கின்றான். சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் இன்னா லா நுதியு அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. இன்னல்லதீன ஆமனு நிறைய இடங்கள்ல நாம் பார்ப்போம் என்று சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிதான் துவங்குவான். யார் ஈமான் கொண்டு, இன்றைக்கு ஈமான் என்றால் என்ன என்று கேட்டா என்று சொன்னால், முஸ்லிமிடத்தில் இஸ்லாமிடத்தில் கேட்டா என்று சொன்னால் ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்வது? ரதீது பில்லாஹி ரப்பன். நபி உமர் அவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவருடைய ஈமானுடைய உறுதியின் வெளிப்பாடாக அடிக்கடி இந்த வார்த்தையை உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அவ்வப்போது அவருடைய ஈமானை நிறுவுவதற்காக, அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அமலு சாலிஹாத், நல்லறங்களை செய்ய வேண்டும். இன்னா அதுயும் வஜ்ரன் அஹ்ஸன அமலா, நிச்சயமாக நாம் நல்லறங்கள் செய்யாமல் அந்த கூலியை ஒருபோதும் நாம் என்ன செய்ய மாட்டோம், வீணாக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். பண்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எஞ்சிருக்கக்கூடிய இந்த காலம் எத்தனை ஆண்டு எத்தனை வருஷம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீட்டிக்க வைக்க போகிறார் என்று தெரியவில்லை. 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நாம் அலட்சியமாக இருந்து விடாமல், இந்த உலகம் நம்மை ஏமாற்றி விடாமல், இந்த உலகத்துடைய கவர்ச்சிகள், இந்த உலகத்துடைய மோகம் நம்முடைய ஈமானை தளர்த்தி விடாமல் என்ன செய்ய வேண்டும்? மறுமை நாளை எண்ணியவர்களாக, மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய அந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சுவனத்திற்கு ஆசைப்பட்டவர்களாக, சொர்க்கத்திற்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்ற ஆசை உணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் சொர்க்கம் என்றால் என்ன, மரணத்திற்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்கள் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல், இஸ்லாத்துடைய அந்த வாடை கூட இல்லாமல், உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. யார் நன்மை செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றும், யார் தீமை செய்வார்களோ அவர்களுக்கு நரகம் என்று இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது? பல காரியங்களிலும், பல கெட்ட காரியங்களிலும், மூட பழக்க வழக்கங்களிலும், சடங்கு சம்பிரதாயங்களிலும் மூளை கிடந்தவர்கள். சிலை வணக்கம் தான் எங்களுக்கு உயிர் நாடி, உயிர் மூச்சு என்று இருந்தவர்கள். அப்படிப்பட்ட கல்லெஞ்சம் உள்ளவர்களாக, அப்படி முரட்டுத்தனமாக இருந்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வார்த்திருந்தார்கள்? எதை கொண்டு வார்த்திருந்தார்கள்? இந்த சொர்க்க வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்தவர்கள் இல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் நன்மை செய்தார், யார் தீமை செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்தறிவிப்பான் என்ற அந்த நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தார்கள் சஹாபாக்களுக்கு. எப்படி? சாதாரணமாக சொல்லவில்லை, சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை நாம் பிரயாணம் செய்தால், ஒரு குதிரை வேகமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுதான். அந்த அளவிற்கு மிகப்பெரிய சுற்றளவும் மிகப்பெரிய மரமாக இருக்கும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த மரத்துடைய இலைகள் இருக்கிறார்கள், அந்த மரத்துடைய இலைகள் மிகப்பெரியதாக இருக்கும். அதை தஃசீரில் சொல்லி காட்டுகிற பொழுது, யானை காது எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ அதே மாதிரி ஆப்பிரிக்கா யானை, அந்த யானையுடைய காதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா, அந்த அளவுக்கு பெரிய பெரிய இலைகள் கொண்ட மரங்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சொர்க்கம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க மாடி வீட்டுல வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனா இந்த துனியால, இந்த உலகத்துல முடியாம போயிடும். சைக்கிள்ல போறோம், பைக்ல போகணும்னு ஆசைப்படுவோம், முடியாம போயிடும்.
பைக்ல போறவங்க கார்ல, விலை உயர்ந்த காரு ஆடி கார்ல போகணும். பைக்ல போறவங்க விலை உயர்ந்த வேகமா போகக்கூடிய டுகாட்டி பைக், இன்னும் சில பைக்ல வந்திருக்கு, அதுல போகணும்னு ஆசைப்படுவோம். ஆனா முடியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இதைவிட பன்மடங்கு பொக்கிஷங்களையும் பரிசுகளையும் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றான். அதை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று அன்பான சகோதரர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமை நாளுக்காக, அந்த சொர்க்கத்திற்கு போவதற்காக நாம் என்ன அமல்களை செய்திருக்கின்றோம், இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன தியாகங்களை செய்திருக்கின்றோம், என்ன தியாகங்களை செய்திருக்கிறோம். சஹாபாக்களோடு நாம் ஒப்பிடுகின்ற பொழுது நாம் ஒண்ணுமே இல்லை, குப்பைதான். சஹாபாக்களோடு நாம் சொர்க்கத்திற்காக அவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் தெரியுமா? அவருடைய செல்வம் என்று பார்க்காமல், உயிர் என்று பார்க்காமல், சொர்க்கத்திற்காக தானே உயிர் போனால் போயிட்டு போகுது, சொத்து போனால் போயிட்டு போகுது, வீடு போனால் போயிட்டு போகுது, சொந்த நாடு போனா போயிட்டு போகுது அப்படின்னு இருந்தாங்க. ஒரு சஹாபி, அந்த சஹாபி வெளியூர்ல வந்து மக்கால இருக்கிறாங்க. அங்க இருந்து வியாபாரங்கள் செய்து செல்வங்களையும் பொருளாதாரங்கள் சொத்து சுகங்களையும் மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சுட்டு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் என்று அதை உடற்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, மக்காவிலிருந்து அவரோட சேர்ந்து இந்த சஹாபியும் செல்றாங்க. போறப்ப அந்த முஷ்ரிக்கீன்கள், அந்த மக்காவில் வாழக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் தடுக்கிறாங்க. தடுத்து, இன்னாரே நீ இந்த மக்காவுக்கு வந்துதான் இவ்வளவு சுற்றுச்சூழல்களும் இவ்வளவு பொருளாதாரங்களும் செல்வ செழிப்போடு இருக்கிற, எனவே நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ சம்பாதிச்ச இதெல்லாம் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோமே. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் அவங்களை கொடுத்தா நீ விட்டுருவீங்களா, நான் போயிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. போயிடலாம்னு அது அனைத்தையும் விட்டுட்டு போனாங்க. எப்படி? சொந்த வீடு, கஷ்டப்பட்டு வெயில் என்று பார்க்காம, மழை என்று பார்க்காமல் சம்பாதித்த செல்வங்கள், பொருளாதாரங்கள், தங்கள் என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நடைபயணமாவே எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. எதற்காக இந்த கஷ்டத்தை, எதற்காக இந்த செல்வத்தை விடணும்? கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரங்கள், கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வங்கள், சொத்து சுகங்கள், நிலங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சஹாபி என்ன செய்யறாங்க? நடைபயணமாகவே எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. மக்கால இருந்து மதீனா எவ்வளவு தூரம்ன்றது உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு தூரம் மக்கால இருந்து மதீனாவை நோக்கி நடைபயணமாக போறாங்க. எதுக்காக? சொர்க்கத்துக்காக. இதெல்லாம் விளங்கி கொண்டார்கள். நான் சம்பாதித்த இந்த செல்வம், இந்த பொருளாதாரம், இந்த இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, அழிந்து போகும். அழியா இடம் இருக்கிறது, அழியாத நிரந்தரமான ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் சொர்க்கம், அதுதான் எனக்கு பெருசு, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு லட்சியம் அப்படின்னு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? சொர்க்கத்தை இலக்காக கொண்டவர்களாக, சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டவர்களாக நடைபெயரம் போட்டார்கள். பண்பான சகோதரர்களை, நாம் என்ன தியாகம் செய்திருக்கின்றோம்? சொர்க்கத்திற்காக நாம் 5 வேளை தொழுகை சரியாக தொழுகின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகை நாம் தொழுதோம்? ஃபஜ்ர் தொழுகையை அதுவும் முன்சுன்னத்தோடு யாரெல்லாம் தொழுவோம்? அன்பானவர்களே, நிதர்சனமாக குத்தி காட்டி பேச நினைக்க வேண்டாம். அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாளில் யாரும் உதவி செய்ய முடியாது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வேண்டுமானால் என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன், என்னுடைய அத்தா, என்னுடைய அம்மா, என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய ரத்த பந்தம் அப்படின்னு நாம் இந்த உலகத்தில் வேண்டுமானால் பெருமையாக நாம் மார்க்கத்தை நாம் இருக்கலாம். ஆனால் நாளை மறுமை நாளில் யாரும் உதவி செய்ய முடியாது. மாணவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்தான், நாம் செய்யக்கூடிய விவாதத்தான் நமக்கு தோள் கொடுக்கும், கை கொடுக்குமே தவிர எனக்கு என்னுடைய அண்ணன் உதவுவாரு, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய இயக்கத்தக்காரர்கள், என்னுடைய ஊர்க்காரர்கள், ஜமாத்தாரர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு யாரும் அப்படி நம்பிக்கை வைக்கவே கூடாது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்
தெளிவான ஒரு நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பாருங்கள். எத்துவோ மையத்த சலாத்தன், ஒரு ஜனாசாவை 3 விஷயம் பின்தொடரும். 3 விஷயம். ஜனாசாவை தூக்கிட்டு பள்ளிவாசல் போறோமாங்க, பள்ளிவாசல் ஜனாசா தூக்கிட்டு போற 3 விஷயம் பின்தொடரும். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான், ஆனால் அதை நாம் எடுத்து நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. 3 விஷயம் அந்த ஜனாசா பின்தொடர்ந்து போகும். ஒன்று என்ன? அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் போகும். அமலுஹு, அவருடைய அமலும் போகும். அதை அடக்கம் செய்துவிட்டு மக்கள் எல்லாம் திரும்பி விடுவார்கள். அதோடு சேர்த்து அவருடைய செல்வமும் அவருடைய குடும்பத்தினரும் திரும்பி விடுவார்கள். அவரோடு மீதம் இருப்பது அவர் செய்த அமல். 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார் சொன்னால் அந்த காலத்தில் செய்த நல்லறங்கள், நன்மையான விஷயங்கள், தொழுகையா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அதுதான் அவருடைய இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ நாம் அப்படி வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து உமர் அவர்கள் சொல்லி கண்ணக கரீமுன் அவ் ஆபிர் சபீல், இந்த உலகத்தில் வழிபோக்கனை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சொர்க்கத்தை லட்சியமாக, சொர்க்கத்தை இலக்காக நாம் கொண்டு வாழ வேண்டும். முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் சொர்க்கத்தை இலக்காக, சொர்க்கத்தை லட்சியமாக நாம் கொண்டு இந்த உலகத்தில் அமல் செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் பாரி வழங்குவானாக என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைக்கென்று சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா யௌமுல் ஜும்ஆ என்று அத்தியாயத்தை இறக்கியிருக்கின்றான். அதில் சொல்லி காட்டினான் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, முஃமின்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ நாளன்று அவனை வணங்குவதற்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், மீண்டும் ஜும்ஆத்தி ஃபதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிட்டு அவனை வணங்குவதற்காக, அவனை தொழுவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? விரைந்து செல்லுங்கள். தாலிக்கும் கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்களானால், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பீர்களானால் அதுவே உங்களுக்கு மிக சிறப்பானதாகவும் மிக நல்லதாகவும் இருக்கின்றதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமையோட சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் தாமதம் இல்லாமல் உடனடியாக அதிவிரைவாக நம்முடைய பள்ளிவாசலுக்கு வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யார் முதல் முறையாக பள்ளிவாசலுக்குள் வருகின்றார்களோ, இமாம் மிம்பர் படியில் ஏறுவதற்கு முன்னால் யார் முதல் முறையாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை? ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை. இரண்டாவதாக வருவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை. மூன்றாவதாக வருவர்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை. நான்காவது வருவர்களுக்கு கோழி குர்பானி கொடுத்த நன்மை. அஞ்சாவது வருவர்களுக்கு என்ன? முட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது. அன்பான சகோதரர்களே, எப்படியெல்லாம் சிறப்பு இருக்குது. முதல் முறையாக வருவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஊர்ல ஒட்டகம் குர்பானி கொடுத்துருக்கோமா? நம்முடைய வீடுகள்ல ஒட்டகம் குர்பானி கொடுத்த வேடிக்கை பார்த்திருப்போம். அல்லாஹ் வசதி வாய்ப்புகள் நமக்கு தரட்டும், அதை ஒண்ணு சொல்லல. நம்ம எப்படி அந்த நன்மையை நரிசாஸ் அப்படி சொல்றாங்க? முதல் முறையா
இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால் 2 மலக்குமார்கள் 2 வானவர்கள் பள்ளிவாசலுடைய முற்றத்துல பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸ் கேட்ல நின்றுட்டு இருப்பாங்க. சும்மா நினைக்க மாட்டாங்க. என்ன எப்படி நிற்பாங்க அப்படின்னா பெரிய ஏட்டு டைரி வச்சுப்பாங்க, நோட் வச்சுப்பாங்க. யார் யாரெல்லாம் வருகிறார்கள், யாரெல்லாம் இமாம் மிம்பர் படி ஏறுவதற்கு முன்னால் யாரெல்லாம் வருகை தருகிறார்கள் அவருடைய பெயரை நோட் பண்ணுவாங்க. இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகர் இன்னார் என்று பெயர் நோட் பண்ணுவாங்க. இமாம் அவர்கள் இன்னல் ஹம்துலில்லாஹ் அப்படின்னு குத்பாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த புத்தகத்தை அந்த நோட்டை மூடி வைத்துக் கொண்டு அமர்ந்து உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்காங்க. இப்ப நம்ம மட்டும் உட்காரல, யார் உட்கார்ந்து இருக்காங்க? மலக்குமாரும் அமர்ந்திருக்காங்க, மலக்குமாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த ஜும்மா எல்லாம் முடிஞ்சுட்டு அசருக்கு போவாங்க பாருங்க. அசருக்கு அந்த மலக்குமார் போவாங்க. போயிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள் இல்லையா, அந்த நோட்டை விரித்து இன்னாருடைய மகன் இன்னார் உன்னை வணங்குவதற்காக நீ கடமையாக்கிய ஜும்மா தொழுகையை அந்த முறைப்படி செயல்படுத்துவதற்காக இன்னாருடைய அடியார் இன்னார் வந்து விட்டார் என்ற அந்த பதிவை அல்லாஹ்விடத்தில் எடுத்துரைப்பார்கள். எடுத்துரைப்பார்கள் இல்லையா? இது ஒண்ணு. அன்பான சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு கல்யாண பத்திரிகையில நம்முடைய பெயர் வரவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஆத்தப்படுகிறோம். சில இடங்கள்ல கல்யாணமே நடக்காம கலவரமா இருக்குது. அப்ப அன்பான சகோதரர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த வானவருடைய ஏட்டில் அந்த வானவருடைய புத்தகத்தில் பதிவேற்றில் என்னுடைய பெயர் இருக்க வேண்டும், என்னுடைய பெயர் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிற நண்பர்களே. நாம் வேலையில் இருக்கும், வேலையில் இல்லாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. உடலில் உயிர் இருக்க வரைக்கும் வேலை இருந்து கொண்டுதான் இருக்கும், வேலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வேலைகளை குறைத்துக் கொண்டு, அந்த வேலை பொழுதை குறைத்துக் கொண்டு இன்றைக்கு ஜும்மா நாள் இந்த சிறப்புகள் எல்லாம் விளங்கிக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக முன்னேற்பாடுகள், அதற்காக ஆயத்தமாவது, ரெடியாகி விரைந்து வந்து பள்ளியாசலுக்கு வந்து 2 ரக்காயத் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளியாசலுடைய காணிக்கை 2 ரக்காயத் தொழுது அமர்ந்து அல்லாஹ் எடுத்து பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹும்ம தூப் அலைஹி, யாருடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்றோம்? மலக்குமார் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் நாம் மணியை பார்க்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மலக்குமாருடைய பிரார்த்தனை கிடைக்கிறது. யாரெல்லாம் முதல்ல வந்து சப்புல உட்கார்ந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்களோ, அது பிரார்த்தனை செய்யாம சும்மா உட்கார்ந்து தூங்கி விழுந்துட்டு இருந்தாலும் மலக்குமார் என்ன செய்யறாங்க? அல்லாஹும்ம தூப் அலைஹி, அல்லாஹும்ம தூப் அலைஹி, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டுவாயாக, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று யார் பிரார்த்தனை செய்யறாங்க? மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். மாணவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் ஜும்மாவுடைய சிறப்பை விளங்கி அதை புரிந்து நாம் விரைவாக வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஆளாகிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரும் ஆக்கிடுவானாக என்று கூறி இந்த ஜும்மா குத்பாவை நான் நிறைவு செய்கின்றேன். ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا الحمد لله رب العالمين.